2025 வருடம் வருகிற நவம்பர் 1 ஆம் தேதி சனி மகா ஏகாதசி வருகிறது. இந்த விரதம் அனைத்து விதமான பாவங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கக்கூடியதாகும். வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவித்து விஷத்தை தரக்கூடிய அற்புத விரதமே இந்த ஏகாதசி விரதம். மேலும் நவம்பர் மாதம் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி தேவதான ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது விஷ்ணு பகவான் நித்திரையில் இருந்து எழக்கூடிய நாளாகும். இது பெருமாளுக்கு விருப்பமான ஏகாதசி விரத நாளாகும். இதனால் அவருக்குரிய வழிபாட்டு முறைகளை சரியாக பின்பற்றுவது மிகவும் முக்கியம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணாய என்று பதிவிடவும். இந்த விரதத்தை எவர் ஒருவர் தவறாமல் கடைபிடிக்கிறாரேயா அவருக்கு பெருமாளின் அருளுடன் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஏகாதசி தினத்தன்று உணவு தண்ணீர் ஆகியவற்றை தவிர்த்து முழு நாளும் பெருமாளின் மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டு ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்று 4/3 பங்கு நேரம் கழிந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வதால் பெருமாளின் திருவடிகளை அடைய முடியும் என்பது நம்பிக்கை. வருடத்தில் வரும் 24 ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் ஏகாதசி அன்று மட்டும் விரதம் இருந்தாலே அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலன்கள் கிட்டும். ஏகாதசி அன்று விரதம் இருக்க முடியாவிட்டாலும் அன்றைய தினத்தில் பெருமாளின் திருநாமங்களை சொல்லுவதும் அவரின் மந்திரங்களை சொல்லுவதும் தானங்கள் செய்வதும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.